டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எங்க வீட்டு ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது விநாயகர் சதுர்த்தி சமையல் கொண்டாட்டம் எபிசோட் 12. ஒரு பவுல்ல 2 கப் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா கலந்து விட்டு இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டைய 2 பேட்சா தனித்தனியா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையை சேர்த்துட்டு இந்த மாதிரி மேல மிதந்து வர ஆரம்பிச்சதும் ஒரு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு பொறுமையா கிண்டி விடுங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்ததும் ஒரு அரிக்கரண்டியை வச்சு கொழுக்கட்டையை வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதே தண்ணியில அடுத்த பேட்ச் கொழுக்கட்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2வது பேட்ச் கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்ததும் இதுல வெல்லம் சேர்த்துக்கலாம். 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இங்க 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம முதல்ல வேக வச்ச கொழுக்கட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்ததும் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதத்துல இருந்தா சரியா இருக்கும். இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். என்னடா கடைசி வரைக்கும் பாலே சேர்க்கலன்னு நினைக்காதீங்க. எங்க வீட்டுல இப்படிதான் செய்வோம். சூப்பர் டேஸ்டியா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் 1 கப் தேங்காய் பால் சேர்த்து கலந்துட்டு சர்வ் பண்ணலாம்.